ஸோ ஹலோ காய்ஸ், அம்மா நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒயர் ஷார்க். ஓகேவா? நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். ஒயர் ஷார்க்குன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயர் ஷார்க் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ பில்டாக வந்து உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தெரியணும். நெட்வொர்க்கிங் கான்செப்ட் உங்களுக்கு ஓரளவாச்சு தெரிஞ்சால் கூட நீங்கள் இதில் வரலாம். ஓகேவா? எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, என்னென்ன டொமைன்ஸ்லாம் வேரியேஷன் டொமைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஆல் டொமைன். ஸோ என்னென்ன டொமைன்ஸ் அதிகமாக எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எத்திக்கல் ஹேக்கிங்கெலாம் இருக்கட்டும், ஒரு டெஸ்டிங் ஃபீல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே டொமைன் நிறைய மென்ஷன் பண்ணவே ஏன் தெரியல. வாட் டைப் ஆஃப் ஓகே, லைக் இப்போ கரெக்டாக இருக்கும். செக்யூரிட்டி அதிகமாக நெட்வொர்க் அனலைசிங் பண்ணுறது, ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, அதாவது நெட்வொர்க்கிங்கில் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி வரல உங்களுக்கு. நிறையா ரெட் டீமாக இருக்கட்டும், ப்ளூ டீமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் இது அஃபிஷியல், லைக் அஃபிஷியல் தான். ஸோ இது அஃபிஷியலோட பிடிஎஃப், அதாவது ஒயர் ஷார்க்கோட அஃபிஷியல் பிடிஎஃப் தான். லைக் இதில் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்ன இது ப்ரொசீஜர் எல்லாமே நான் கொடுத்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஹவு டு யூஸ், அதுக்கான கேள்வி வந்து இந்த சேனல்லே நான் உங்களுக்கு இப்போயே வீடியோவில் காட்டிடுவேன். ஃபஸ்ட்டு ஒயர் ஷார்க்னா என்ன? ஒயர் ஷார்க்குக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி ஷார்க்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. காட்டுறேன், இருக்கான்னு தெரியல. ஓகே, என்ட்ரு கொடுத்து பார்ப்போம். ஓகே, டி ஷார்க்குங்கிறது ஒயர் ஷார்க்கோட டெர்மினல் வெர்ஷன். அது மீன்ஸ் வந்து கமாண்ட் லைன் நம்ம ஃபுல்லாக வந்து கமாண்ட் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி டெர்மினல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் லைன் தான். பட் ஆனால் ஒயர் ஷார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒயர் ஷார்க்குங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஜியூஐ. ஓகே. ஸோ ஒயர் ஷார்க் ஒயர் ஷார்க் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னா, அதாவது பேக்கெட், பேக்கெட் நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு டிசிபி கனெக்ஷனாக இருக்கட்டும், டிசிபி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஓகேவா? அந்த கம்யூனிகேட் பண்ணுறது வந்து அந்த பேக்கெட் எப்படி கேப்சர் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெட்வொர்க்கிங்னா நான் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, எப்படி இது போகுது, எந்த பேக்கெட் எங்கே போகுது, ஆக்சுவலாக இப்போ டிசிபி கனெக்ஷனில் இருக்கா, யூடிபியில் இருக்கா, இல்லை ஹெச்டிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எந்தெந்த இடத்துல போகுதுன்ட்டு நீங்கள் நெட்வொர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த கைடு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது அஃபிஷியல் தான். அஃபிஷியல் நீங்கள் ஒய்ஷார்க் யூசர் கைடு நீங்கள் போட்டிங்கனாவே வரும். ஜஸ்ட்டு கைட்.pdf இங்கே மென்ஷன் பண்ணுங்கள், அப்போனா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோ டிப்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ஒய்ஷாக் யூசர் கைடு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு 12 எம்பிக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதான் யூசர் அஃபிஷியல் இது. ஏன்னா நான் அஃபிஷியல் காட்டணும், நீங்கள் சப்போஸ் நான் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட செல்ஃபாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண போல இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லிங்க் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பொறுத்துக்கு அதோட அஃபிஷியல் வெப்சைட் போட்டுரும். ஒய்ஷார்க்.org இருக்குல்ல, இதான் அவங்களோட அஃபிஷியல். ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம லிங்க்கு கொடுத்துட்டிங்கன்னா ஒய்ஷார்க்கு நீங்கள் .org போட்டாவே வந்துடும், www.com. இதான் அவங்களோட அஃபிஷியல். ஜஸ்ட்டு வந்து இங்கே டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே நீங்கள் மேக்காக இருந்தால் மேக் யூஸராக இந்த இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை சோர்ஸ் கோடு வேணால் சோர்ஸ் கோடு யூஸ் பண்ணலாம். இல்லை லேட்டஸ்ட் ஓல்டு ஸ்டேபிள், எனக்கு ஓல்டு வெர்ஷனாக வேணும் கிட்ட அது பண்ணிக்கலாம். இல்லை டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் படித்து ரீட் பண்ணி இது பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேபிள் ரிலீஸ் இப்போலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 64 பைட்டு, உங்களோட சிஸ்டம் பைட்டு ப்ராசஸர் பொறுத்து நீங்கள் டவுன் பண்ணிங்க என்ன இது டைப்புன்னு பார்த்துட்டு. நான் ஆல்ரெடி டவுன் பண்ணிக்கேன், ஜஸ்ட்டு டவுன் கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். லினக்ஸில் நம்ம எப்படி டவுன் பண்ணலான்னா, லைக் ஏபிடி ஃபஸ்ட்டு நம்ம ஒய்ஷார்க் இருக்கா இல்லையான்னு பேக்கேஜில் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக்கேஜில் இருக்கா இல்லையா பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏபிடி search ஒய்ஷார்க் இப்படி கொடுக்கும்போது என்ன ப்ராசஸ் ஆகும்னா, என்னோடய பேக்கேஜில் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஓகேவா?
இப்படியே காட்டுறேன். ரொம்ப ஜூம் பண்ணிட்டேனோ. ஒய்ஷார்க் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. இருங்க வரேன், உங்களுக்கு இன்னொரு டெர்மில் காட்டுறேன். லைட்டாக ஜூம் பண்ணால் பண்ணும். ஓகே, ஓகே. ஏபிடி சர்ச். நம்ம எதுக்கு ஏபிடின்னு நம்ம கொடுக்குறோன்னா, அட்வான்ஸ் பேக்கேஜ் டூலில் வந்து எனக்கு சர்ச் பண்ணி கொடு, ஓகேவா. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒய்ஷார்க்னு இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு நம்ம இதுக்கிட்ட நான் கமெண்ட் பண்ணும் போல் அது என்ன பண்ணால் சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிவிட்டு இந்த பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜ் நேம் இருக்குது, ஒய்ஷார்க்னு இருக்குது, ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய்ஷார்க் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட மாடியூல்ஸ்லாம் என்னென்ன மாடியூல்லாம் இருக்குது, இந்த மாதிரி பேக்கேஜில் இருக்கா இல்லையா நம்மளுக்கு சர்ச் பண்ணிவிட்டு ஓகே அட்வான்ஸ் பேக்கேஜ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஷார்க்னு நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஏபிடி இன்ஸ்டால் ஒய்ஷார்க் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஷார்க் இன்ஸ்டால் ஆகிடும், ஓகேவா. ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உபுண்டு. நான் இப்போ ஏன் இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நான் ஏன் காட்டினேன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா வேறு ஏதாச்சும் ஓஎஸ் யூஸ் பண்ணும் போல், நான் லினக்ஸில் நம்பர் யூஸ் பண்ணுறேன் ஆனால் கால் லினக்ஸ் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லும் போல் நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒய்ஷார்க் இருக்கும். இங்கே ஒய்ஷார்க்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்துடும், ஓகேவா. விண்டோஸ் ப்ராசஸ் பார்த்துடலாமா. ஓகே, விண்டோஸ் ப்ராசஸ் பார்த்துலாம். டவுன்ஸில் போய்ட்டு ஒய்ஷார்க் நான் பிஃபோரே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, ஜஸ்ட்டு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்லாம் நீங்கள் படிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேப்சர் ஏதாச்சும் பண்ணணுமா, உங்களுக்கு ஹேண்டை டம்ப் பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா கேட்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் டிக் பண்ணி வச்சிங்க. பட் உங்களுக்கு வேணாம் பட்சத்தில் மட்டும் நீங்கள் டிக் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ண வேண்டாம், ஓகேவா. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கேர் கொடுத்துருங்க. அதுக்கு பிஃபோர் உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகிற மாதிரி இருக்கும், உனக்கு கேட்பாங்க, ஓகேவா. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஸ்டார்ட் பண்ணல உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். தென் வந்து டிஸ்க்டாப் ஐக்கான் வேணால் டிஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஒய்ஷார்க்கோட எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டு இந்த என்கேப்னு ஒன்று உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும் கரண்ட்லி. தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஃபோல்டர் வந்து எக்ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேவா. ஜஸ்ட் ஃபியூ மினிட் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு இன்ஸ்டால் ப்ராசஸ் ஆகிட்டுக்கும். இது ஒரு சைடு ஆகிட்டுக்கணும், மினிமைஸ் பண்ணிவிடும். தென் வந்து நான் எப்படி ஒய்ஷார்க் நான் ஓப்பன் பண்ணுறது ப்ரோ லினக்ஸில் கேட்டிங்கன்னா ஒரு 2 ways இருக்குது. ஒய்ஷார்க் கொடுத்தீங்கன்னா இப்படி கொடுக்கும் போல உங்களுக்கு ஒய்ஷார்க் வந்து இது வந்து நார்மல் ப்ரிவிலேஜ் யூஸ் ஆகும், ஓகேவா. நார்மல் யூஸராக இப்படி தான் யூஸ் ஆகும், ஓகேவா. இந்த மாதிரி இது வந்து இப்போ ஆனால் சிஸ்டம் பொறுத்து உங்களுக்கு காட்டும். என்னோட டிஃபால்ட்டாகவே எல்லாமே காட்டுது, ஆனால் உங்களுக்கு இவ்வளோ காட்டாது. இவ்வளோட இந்த ஸ்டார்டிங்லேருந்து சிஸ்கோ வரைக்கும் உங்களுக்கு முடிச்சிடும், ஓகேவா. நீங்கள் வந்து ரூட் பர்மிஷனாக இருக்கணும். ரூட் பர்மிஷன் இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இன்னும் காட்டும், ஓகே. இப்போ வந்து நான் இங்கேருந்து ரூட்லேருந்து நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரூட்டுக்கும் உங்கள் நார்மல் யூஸர்லேருந்து நீங்கள் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும், ஓகேவா. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாமல் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. தென் இது எப்படி எக்ஸிட் ஆகுதுன்னா கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகலாம். இது வழியாக நம்ம இப்படி ஒய்ஷார்க் யூஸ் பண்ணலாமா. தென் அனதர் வே ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் அனதர் வேன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஷார்க் நம்ம மேனுவலாக போய் சர்ச் பாலில் போய்ட்டு ஒய்ஷார்க்னு கொடுக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ், ஓகேவா. தென் விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சா. ஓகே, அவங்களோட நோட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விண்டோலையும் காட்டுறேன். விண்டோலையும் காட்டுறதுலையும் லினக்ஸை காட்டுற சேம் ப்ரொசீஜர்னா, ஓகேவா. ஓகே, ஸோ இதான் ஒய்ஷார்க். இது ஒரு நார்மல் யூஸராக இருக்கும்போது எனக்கு இப்படி தான் காட்டும், ஓகேவா. இதுவே ஒய்ஷார்க் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் பண்ணுறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் ரன் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக காட்டும். எக்ஸ்ட்ரானலாக சம் செட்டிங்ஸ்லாம் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மாடியூல் வந்து ஒய்ஃபைன்னு இருக்குது. பட் ஆனால் லினக்ஸில் அப்படி உங்களுக்கு காட்டவே காட்டாது. லினக்ஸில் வந்து ஈத்தர்நெட்டுன்னு காட்டும், ஓகேவா. ஐபி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல இப்படி காட்டும். இதில் வந்து உங்கள் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிருக்கும், ஓகேவா. அது வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணால் பிரிட்ஜ் நெட்வொர்க் நீங்கள் கொடுத்துங்க எப்போதுமே மேக்ஸிமம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஷின்ஸில் போய்ட்டு ஐ திங்க் டிவைசஸ் நெட்வொர்க்கில் வந்து
நாட்டு யூஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. பிரிட்ஜ் நெட்வொர்க் கொடுத்துருங்க. ஓகேவா? இங்கே வந்து நெட்வொர்க்கில் போய்ட்டு பிரிட்ஜ் நெட்வொர்க்கில் இருக்கா பார்த்துங்க. பிரிட்ஜ் நெட்வொர்க்கில் இருக்கலாம், இல்லைனா ஆஸ்ட்ரேலியா அடாப்டர் அதில் கூட இருக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் நெட்வொர்க் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆக்சஸ் ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் லைக் நான் இங்கே ஒய்ஷார்க் டைப் பண்ணிட்டு டேரெக்டாக என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைன்னு நம்ம டேரெக்டாக கட்டுறோம். பிகாஸ் நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பாட் மொபைல் ஹாஸ்பாட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஒய்ஃபை காட்டுது. இப்போ எனக்கு VMwareலேயும் நீங்கள் இங்கேருந்து VMware ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் VMware யூஸ் பண்ணுறேன்னா VMwareல இருக்கிறது எனக்கு காட்டும். விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், விர்ச்சுவல் பாக்ஸில் இருக்கிறத காட்டும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே இருந்துட்டு நம்ம பாக்கெட் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம PDF டாக்குமெண்ட் போகலாம். சம்திங் போய் உங்களுக்கு காட்டும்னா கொஞ்சம் ப்ரீஃபாக புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ கேப்சர் செக்ஷன். ஓகேவா? இது வந்து வெல்கம் ஸ்க்ரீன். உங்களுக்கு இது என்ன பண்ணால் இன்டர்ஃபேஸ், கேப்சர் இன்டர்ஃபேஸ் இப்படின்னா இருக்கும். உங்களுக்கு மேக்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும், எல்லாத்துக்கும் இது பேசும். உங்களுக்கு டயலாக் பாக்ஸ், இதெல்லாம் நம்மளோட டயலாக் பாக்ஸ் இதில் என்னென்ன இது பண்ணிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படின்னா இருக்கும். தென் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பிஃபோராக புரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒய்ஃபை. இப்போ நான் ஒய்ஃபை நான் கொடுக்கும்போது என்ட்ரு ஆகும்போது என்னோடய ஒய்ஃபையில் நான் என்னோடய பாக்கெட்ஸ், ஓகேவா? பாக்கெட் மீன்ஸ் என்னோடய நெட்வொர்க் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு சம்திங் அது வந்து TCP. இப்போ ஏன்னா பிகாஸ் நான் வந்து பேக்ரவுண்டில் என்னோடய ப்ரௌசர் ரன் ஆகிட்டுருக்கு, ப்ரௌசிங்கில் ரன் ஆகிட்டுக்கும் போல் அப்போ வந்து என்னோடய பேக்கெட்லாம் கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கு. இது எப்படி நான் பார்க்கலாம்னா இது ஒரு வே. ஓகேவா? தென் வந்து டாஸ்க் மேனேஜரில் நீங்கள் போய் ஜஸ்ட்டு நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் எதுவும் ப்ராசஸ் ஆகிட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா என்னோடய மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கு, இவ்வளோ கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கு நெட்வொர்க் கிட்ட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நெட்வொர்க் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுனால எனக்கு ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ நான் எதுவுமே நான் ப்ரௌசர் எதுவுமே ஜஸ்ட்டு ஒய்ஷார்க்லாம் பண்ணேன், பட் ஆனால் கம்யூனிகேட் பண்ணிட்டு ப்ரோ அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் எடுத்தோன்னே கொஞ்சம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் நீங்கள் ஏதாச்சும் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ரன் ஆகிட்டு இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் என்னென்ன ப்ராசஸ் ஆகிட்டுக்குன்ட்டு. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஓகேவா? டைமுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற டைம், இந்த டைம். ஓகேவா? டைம். தென் வந்து சோர்ஸ்னால் நம்ம டெஸ்டினேஷனாக யார் நம்ம ரீச் பண்ணுறோமோ அவங்க தான் டெஸ்டினேஷன். இங்கே ஏன் ப்ரோட்டோகால்னால் இது நம்ம என்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோன்ட்டு இங்கே ப்ரோட்டோகால் காட்டும். லென்த் வந்து இந்த லென்த். ஓகே, லென்த் வந்து இந்த பாக்கெட் லென்த் இங்கே காட்டும். இன்ஃபோங்கிறது அந்த போகிற டேட்டா வந்து நமக்கு இன்ஃபோ பண்ணி காட்டும். ஸோ ஓகேவா? தென் இது வந்து பாக்கெட் இதெல்லாம் மாடியூல்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இது ஃபைலில் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது. எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டு, என்னென்ன வேரியேஷனில் எக்ஸ்போர்ட் இருக்கோ அது எல்லா டைப்பு வேரியேஷனும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்லேயும் அதான், எனக்கு இதை மட்டும் ஆப்ஜெக்ட் மட்டும் பர்டிகுலராக பண்ணி கொடு, இல்லை எனக்கு பிரிண்ட்டு பண்ணால் பிரிண்ட்டு பண்ணிக்கலாம். தென் எடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்டிகுலராக ஒரு பாக்கெட் மட்டும் எனக்கு ஃபைண்ட் பண்ணி கொடு அப்படின்னு நான் கொடுக்கும்போது எடிட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு பாக்கெட் மட்டும் நான் எந்த பாக்கெட் கொடுக்குறோம் எனக்கு அந்த பாக்கெட் பர்டிகுலராக எனக்கு ஃபில்டர் நான் ஏதாச்சும் கொடுக்கும்போது எனக்கு அந்த பாக்கெட் கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரிங் மாடியூலில் இல்லை எக்ஸாட்ரிசம் வேல்யூவில் எனக்கு வேணும், இல்லை பாக்கெட் லிஸ்ட்டோட பாக்கெட் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சொல்லு, இல்லை பாக்கெட்டோட பைட்ஸ் அதோட பைனரி மட்டும் சொல்லு, பைனரி காட்டு, எனக்கு பாக்கெட் லிஸ்ட்டாக ஃபுல்லாக காட்டு. இந்த மாதிரி காட்டு மேம் கொடுக்கும்போது அது மேம் ஷோ ஆகும். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைன் இங்கே இப்படியும் கொடுக்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் முன்னாடி இல்லை பாக்கெட்லாம் நீங்கள் பிஃபோர் பாக்கெட்லாம் கேப்சர் ஆகிக்கும்ல அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் கொடுக்கும். இது ஃபார்வேர்ட். ஓகேவா? இது அப் அண்ட் டவுன் ஜஸ்ட் இது வந்து சென்ட்ரைஸ். ஓகேவா? இப்போ வந்து ஃபைன். ஓகே, இது நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். தென் நம்ம மேனுவலாக நம்ம இங்கேயும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஃபாண்ட் வந்து சின்னதாக தெரியுது, ஜூம் பண்ணு, இப்படி கொடுக்கும்போது ஜூம் பண்ணிக்கலாம். தென் மினிமைஸ், தென் கொஞ்சம் நமக்கு ஈக்குவலாக காட்டு அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு ரொம்ப ஆனால் ஓகே இது பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு எடிட்டில் நம்ம பார்த்தோம்ல ப்ரிவியூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இப்போனா இதில் பார்த்துருக்கோம் ப்ரிவியூஸ் முன்னாடி காட்டு இதெல்லாம் காட்டுன்ட்டு. நம்ம அதேனா இங்கே போய்ட்டு மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஆப்ஷன்ஸ்னால் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து அன்மார்க் பண்ணு, மார்க்லாம் எதுவும் பண்ணாது அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே நீங்கள் பார்க்கும்போது மார்க் பண்ணலாம். இப்போ எனக்கு இது மட்டும் மார்க் பண்ணு, அன்மார்க் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இது மட்டும் அன்மார்க் ஆகிடும். ஓகேவா? கொஞ்சம் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. மார்க் இப்போ நான் வந்து இதெல்லாம் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த பாக்கெட் வந்து எனக்கு போகுதுன்னா இது மார்க் பண்ணுறேன். இதெல்லாம் இந்த எப்படி நான் அன்மார்க் பண்ணுறேன் இப்போதைக்கு இதெல்லாம் என்ன பாக்கெட் ப்ரோ இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் எதுவும் பெருசாக கன்சிடர் பண்ணுவோன்னா நம்ம போக பார்த்துக்கலாம். இப்போ அன்மார்க் பண்ணுறது. ஓகேவா? எனக்கு இந்த பாக்கெட் வேணாம், அதை இக்னோர் பண்ணிவிடு அப்படிங்கும்போது அதை இக்னோர் பண்ணிவிடும். ஏன்னா தேவையே கிடையாது. எனக்கு இது வந்து இக்னோர் பண்ணு. தென் வந்து எனக்கு செட் பாக்கெட் கமெண்ட், ஏதாச்சும் ஒரு பாக்கெட் நியூ கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபில்ட்ரு நம்ம இங்கேயே செட் பண்ணலாம். இந்த பாக்கெட்டுக்கு மட்டும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபில்ட்ரு இங்கே அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஃபில்ட்ரு அப்ளை பண்ணலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு
ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி, அந்த ஃபில்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் கான்வர்சேஷன் ஃபில்டர்ஸ், இது என்ன இதுவோ அந்த ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்கும். தென் இது காப்பி பண்ணிக்கிறது, நம்ம எந்த வேலை வந்து காப்பி பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ப்ரோட்டோகால்ஸ், இந்த ஃப்ரேம் ஈத்தர்நெட், இங்கே இருக்கிறது வந்து அப்படியே நம்ம இந்த ஒரு பாக்கெட் மட்டும் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஃபில்ட்ரு செலெக்ஷன் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம். இதெல்லாம் நான் மார்க் பண்ணுது, இதெல்லாம் டிஃபால்ட்டாக சம்டைம் வந்து டிஃபால்ட்டாகவே மார்க் பண்ணி வரும். நீங்கள் இன்னும் அது எனக்கு அந்த பாக்கெட்டோட டீட்டெயில்ஸ்ன்னு காட்டு. அதாவது எப்படின்னா, எனக்கு இந்த ஒரு பாக்கெட் இருக்குது. ஓகேவா, இந்த பாக்கெட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்டேட் இன்னும் ஒரு பாக்கெட் இருக்குது. ஹலோ டன் அப்படின்னுக்குல ரைட்லி கொடுத்து நான் இப்போ பாக்கெட் இன் நியூ டேப்னு கொடுக்கும்ல, அந்த பாக்கெட் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு பர்டிகுலராக எடுத்து சொல்லணும். ஓகேவா, அங்கே என்ன நடந்திருக்கு, ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, அந்த மாதிரி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா கோங்கிறது எனக்கு பாக்கெட் இதுக்கப்புறம் போகும். ப்ரிவியூஸ் பண்ணுறது, லாஸ்ட் பண்ணுறது, எனக்கு லாஸ்ட்டு பாக்கெட் காட்டு, ஃபஸ்ட்டு பாக்கெட் காட்டு. இப்போ லாஸ்ட்டு பாக்கெட் எனக்கு காட்டினா லாஸ்ட்டு இங்கே வந்துடும் உங்களுக்கு டேரெக்டாக. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா, இல்லைனா ட்ராப் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு பதிலாக நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சிங்க. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா கோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நிறைய ஷார்ட்கட்லாம் இங்கே பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு வரும்னா இப்போ கண்ட்ரோல் ஹோம், இப்போ லாஸ்ட்டாக பாக்கெட்னா கண்ட்ரோல் என். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ப்ரீவியஸ் வரணும், இல்லை ப்ரீவியஸ் பாக்கெட் நெக்ஸ்ட் பாக்கெட் எனக்கு வரணும், அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் கேப்சர் வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இப்போ கேப்சர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் கேப்சர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். ஒன்று வந்து நீங்கள் இப்படி போய்ட்டு கேப்சரில் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணு. ஆமாம், எனக்கு ரீஸ்டார்ட் பண்ணு. ஒரு பாக்கெட்டும் இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிட்டா எனக்கு ஸ்டாப் ஆகிடும், இந்த பாக்கெட்டை வர. இதே நான் திருப்பி எகெயின் ஆன் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணால் இது ஸ்டார்ட். ஓகேவா, இப்போ ஸ்டாப் பண்ணுறேன், இதை கொடுத்தா எனக்கு ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது ஏன்னா நீங்கள் எங்கேயும் பண்ண போகிறீங்க. எனக்கு அனலைஸ் டிஸ்பிளே ஃபில்டர்ஸ்லேருந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பண்ணலாம். ஸ்டேட்டஸ், என்னென்ன ப்ரோட்டோக்கால்லாம் யூஸ் பண்ணுறோம், அதோட ஸ்டேட்டஸ். இது வந்து டெலிஃபோன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் போகும்போது படிச்சுக்கலாம். ஒயர்லெஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற கம்யூனிகேட்லாம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா, தென் ஒயர்லெஸ் லேண்ட் டிராஃபிக் எனக்கு காட்டு, இந்த மாதிரி போட்டுக்கலாம். டூல்ஸ், இதெல்லாம் வந்து மேக் அட்ரஸ் டூல்ஸ், பிளாக் லிஸ்ட் டூல்ஸ், சம் டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ டாபிக் ஓரியன்டாக போயிடுமா? ஏன்னா இப்போ ஒரு பேசிக் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹோப். நெக்ஸ்ட் நம்ம பேசிக் கான்செப்ட் பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்ட்னா ஒய்ஷார்க்கோட பிங் ஸ்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு லைக் வந்து சேமானா நான் அதில் இருந்தாலும் உங்களுக்கு இதுலேயும் காட்டுறேன், விண்டோஸ்லேயும் காட்டுறேன், உங்களுக்கு இதுலேயும் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிஃபோர் விண்டோஸ்லேருந்து ஒய்ஃபை ஆன் பண்ணலாம், ஒய்ஃபை காட்டும். நீங்கள் இங்கே எனி கொடுத்தா எது வேணால் எனக்கு காட்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஈத்தர்நெட் மட்டும் காட்டு அப்படின்னா ஈத்தர்நெட் மட்டும் நம்ம காட்டும். இதில் இருக்கிற ஐபி மட்டும் காட்டும், பிரிட்ஜ் நெட்வொர்க் எல்லாமே காட்டுன்னா எனி கொடுத்துக்கலாம். எது வேணால் காட்டுப்பா உங்கள் இஷ்டம் அப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே இப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரினா, பட் ஆனால் ஓகே ரெண்டுமே சேம்னா சிமிலர்னா நீங்கள் லினக்ஸில் யூஸ் பண்ணுறது சரி, நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறது சரி. பட் ஆனால் கேப்சர் பண்ணும்போது இதில் கேப்சர் ஃபில்டர்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு டெர்மினல் வைஸ் நீங்கள் கொடுக்கும்போது இங்கே கேப்சர் பண்ணுறதுலாம் டேட் டைம் இது எல்லாமே காட்டிகிட்டு இருக்கும். ஓகேவா, அது கொஞ்சம் நமக்கு இஷ்யூஸ் ஆகும் தேவையில்லாமல். அதனால் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிட்டோன்னா இங்கேயும் கேன்சல் பண்ண மாதிரி இங்கே லினக்ஸில். ஓகேவா, இப்போ எகெயின் நான் ஒய்ஷார்க்கு நான் போடணும், அதுதான் இதில் ப்ராப்ளம். ஸோ லினக்ஸ்லையும் ஒன்றா சிம்லர்னா, நான் விண்டோஸ்லேயும் சிம்லர்னா, நான் ரெண்டுத்துமே உங்களுக்கு பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒன்றில் பண்ணுறேன். இப்போ நான் லினக்ஸில் பண்ணுற கமாண்டா நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா விண்டோஸ் வேறு லினக்ஸ் வேறுன்னு கிடையாது. ஒய்ஷார்க் வந்து காமன் தான். ஓகேவா, நீங்கள் பண்ணுற வே மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம், ஐ திங்க் டிலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிலேட் கூட பண்ண முடியும். இங்கே பாக்கெட் செலெக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பிங் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பிங் ஸ்கேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு டொமைன் கொடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் என்னோடய ஐபி கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிங் ஸ்கேன் வந்து யார் கொடுக்க போகிறேன்னா கூகுள். ஓகேவா, நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், பிங் www.com google.com நான் இங்கே கொடுக்குறேன், கொடுத்து பிங் பண்ணுறேன். ஓகேவா, பிங் பண்ணுற பிஃபோர் நான் கேப்சர் கொடுத்துட்றேன்.
எனக்கு என்ன பண்ணணும்னா பிங்க் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக எனக்கு பிங்க் ஆகிட்டுருக்கு. ஏதான் கூகுளோட ஐபி. இங்கே எத்தனை பேக்கெட் உங்களுக்கு சென்ட் ஆகிருக்குன்னா 4 பேக்கெட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேக்கெட் சென்ட் ஆகிருக்கு. ரிசீவ் 4 பேக்கெட் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா என்னோடய டிசிபி ப்ரோட்டோக்கால்லாம் இங்கே ஆக்சுவலாக நடந்தாகும். ஐசிஎம்பி பேக் நான் இங்கே ஒன்று வரணும். ஓகே, ஐசிஎம்பி பேக்கெட் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க. இந்த பேக்கெட் நமக்கு பிங்க் ப்ரோட்டோக்கால் நீங்கள் யூஸ் பண்ணாவே இந்த ஐசிஎம்பி வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி அது ஒர்க் ஆனிச்சு, என்ன பேக்கெட் அதில் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்கு, எப்படி ரீப்ளிகேட் வந்துருக்குன்ட்டு நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிங் ஸ்கேன் கொடுத்துருக்கேன். சி த டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, இதான் அதோட கூகுளோட ஐபி அட்ரஸ். ஃபஸ்ட்டு இது கூகுளோட ஐபி அட்ரஸ்னால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த கூகுள் ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கூகுள் வரணும். ஓகே, கூகுள் வந்துருச்சு. இதான் கூகுளோட ஐபி அட்ரஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இதான கூகுளோட ஐபி அட்ரஸ். பிகாஸ் நான் பிங்க் பண்ண முடியாது, எனக்கு கூகுளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது எப்படி நடந்திருக்குன்னா, இதுதான் கூகுளோட சர்வர். ஓகே, கன்சிடர் திஸ் சர்வர். இது என்னோட சிஸ்டம். ஓகே, லைக் இது வந்து கிளைண்ட், இது கிளைண்ட்டு. ஓகேவா, இது சர்வர். யார் சர்வரு? நம்ம வந்து கூகுள் சர்வர். ஓகேவா, இப்போ கிளைண்ட் என்ன நடக்கும்னா இங்கேருந்து ஒரு பேக்கெட் நம்ம கொடுக்குறோம்ல www.com பிங்க் நான் இங்கே கொடுக்குறேன். இந்த ப்ராசஸ் என்ன நடக்கும்னா என்னோடய இதுலேருந்து ஒரு பேக்கெட் வந்து சென்ட் ஆகும். அது யாருக்குன்னா கம்யூனிகேட்டர் கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகும். ஓகேவா, அந்த சர்வர்னால் யார்? கூகுள். ஓகேவா, சர்வர் வாங்கிட்டு ஓகே இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்துருக்காங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம சிஸ்டமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்னால் பண்ணும். இது மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 3/4 பேருக்கு தெரிஞ்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறையா கம்யூனிகேட் இருக்குது. அதாவது 3 வே ஹேண்ட் ஷேக் சொல்லுவாங்க. ஓகேவா, 3 வே ஹேண்ட் ஷேக் அதாவது சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா, இப்போ அந்த ப்ராசஸ்னால் இங்கே நடந்திருக்கு. நம்ம இப்போ வந்து அனலைஸ் பண்ணுறோம். பிங்க் வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து ரிக்வஸ்ட் போயிருக்கு. யாரோடதுலேருந்து? என்னோடய ஐபிலேருந்து. இதுதான் என்னோடய ஐபி. சோர்ஸுங்கிறது நம்ம தான் ஐபி. இங்கே யார் சோர்ஸு? நான் தான் இங்கே சோர்ஸ். ஓகேவா, நான் உங்களுக்கு எகெயின் ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். நான் ரீஸ்டார்ட் கொடுத்துறேன். ஓகே, பிங் www.google.com. ஓகே, இங்கே பிங்க் ஆகிட்டுக்கு. இப்போ ஓகே, என்னோட இதான் பார்த்தீங்கன்னா இதான் கூகுள் ஐபி. ஓகேவா, கூகுள் ஐபி இங்கே இருக்கும் பாருங்கள். இருக்கா? இதே ஐபி தான். நான் மார்க் பண்ணி கட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வேர் யா இது இருக்கு மார்க். ஓகே, இது மார்க். ஓகே, இது வந்து சோர்ஸுங்கிறது யார் நம்ம இங்கே சொல்கிறோன்னா, சோர்ஸுங்கிறது நம்ம கிளைண்ட், நம்மனா சோர்ஸ். டெஸ்டினேஷன் யாரை வந்து ரீச் பண்ணணும், இப்போ இவங்க தான் ரீச் பண்ணணும். ஓகேவா, இந்த ப்ராசஸ்னால் இங்கே நடந்திருக்கு. அதாவது சோர்ஸுங்கிறது என்னோடய ஐபி, இந்த ஐபினா என்னோடய ஐபி, என்னோடய சிஸ்டம் ஐபிலேருந்து டெஸ்டினேஷன். ஓகேவா, நம்ம பார்த்தோம்ல இங்கே நம்ம பிங்க் ஸ்கேன் பண்ணும்போது இங்கே ஐபி அட்ரஸ் வந்துச்சுல கூகுளுக்கு. இந்த ப்ராசஸ் வந்து என்ன நடந்திருக்குன்னா இங்கேருந்து அந்த ஐபி வந்து ஆக்சுவலாக இந்த ரெக்வஸ்ட் வந்து இங்கே சர்வருக்கு போயிருக்கு. சர்வர் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ரிப்ளை பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பேருக்கு நம்ம சொல்லியிருக்கா, ரிப்ளை நம்மளுக்கு வருது. ஓகேவா, ரிப்ளை வந்து சர்வர்கிட்டேருந்து ரிப்ளை வருது. பார்த்தீங்கன்னா சோர்ஸ் யார்? இவங்க தான். இப்போ இந்த சைட்லேருந்து இவங்க சோர்ஸ் ஆகிடுவாங்க. சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு டெஸ்டினேஷன் யார் ரீச் பண்ணுறோமோ அவங்க தான் டெஸ்டினேஷன். ஓகேவா, அவங்களுக்கு வந்து இந்த ஐபி வந்து ரிப்ளை பண்ணுது. இப்போ நம்மளுக்கு வந்து திருப்பியும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள், எனக்கு உங்கள் ரெக்வஸ்ட் வேணும்ன்ட்டு திருப்பியும் இந்த மாதிரி நம்மளுக்கு ரிப்ளை வருது. நம்மளுக்கு வந்து அடுத்தது டிசிபி. ஓகேவா, இது 3 வே ஹேண்ட் ஷேக் சொல்லுவாங்க. 3 வே ஹேண்ட் ஷேக்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சானா உங்களுக்கு இது புரியும். லைக் எப்படி சொல்கிறது? ஓகே, இங்கேயே வச்சுப்போம்.
ஓகே. இது வேணா இந்த இமேஜ் உங்களுக்கு வேணாம். இந்த இமேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இப்போ வந்து இது என்ன கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா 3 வே ஹேண்ட்ஷேக் பார்த்துருமா? இப்போதைக்கு உங்களுக்கு பிங் ஸ்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 வே ஹேண்ட்ஷேக் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகேவா? இப்போ இந்த நடக்குதுல்ல, இந்த ரெக்வஸ்ட் போயிட்டு போயிட்டு வருதுல்ல, இதுக்கு பின்னாடி சின்க்னு உங்களுக்கு ஒரு பேக்கெட் வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு பிஃபோர் காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வாய்ஸ் ஷார்க் காட்டுறேன். நீங்கள் நினச்சிருப்பீங்க என்ன ப்ரோ இங்கே வந்து ஆக்ட்னு இருக்குது, சிங்க்லாம் இருக்குது, என்ன இது எஸ்கியூன்னு போட்டிருக்கு, ஆக்ட்னு போட்டிருக்கு, ஃபின்னு போட்டிருக்கு, அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்ட்னா அக்னாலஜ்மெண்ட்டு, ஃபின்னா ரீஃபிஷ்ஷு, ஆர்எஸ்டினா ரெஸ்ட்டு, சின்க்குனா சிங்க்ரைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சிங்க்கு ஆக்கு இந்த மாதிரிலாம் நிறையா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே. இந்த வந்திருக்கு பாருங்கள் சிங்க். ஓகேவா? இங்கே எதுவும் கூகுளோட ஐபி அட்ரஸ். இது வந்து சிங்க்கு ஆக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஃபின்னாக வந்திருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் உங்களுக்கு அதாவது அந்த பேக்கெட்டோட இதெல்லாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியாமல் இருந்துச்சுன்னா சிம்பிளாக அதோட மீனிங் கொடுத்துருங்க. ஸோ 3 packet names fin hack sync இதெல்லாம் டிசிபி ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பார்த்தீங்கன்னா சின்க்னா சின்கனைசேஷன். ஓகேவா? சின்கனைசேஷன். ஓகேவா? ஆக்ட்னா அக்னாலஜ்மெண்ட், ஃபின்னுனா ஃபினிஷ். எனக்கு அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஆர்எஸ்டினா ரீஸ்டெட், அது ரீசெட் ஆகுது. ஓகேவா? யூஆர்ஜினா அர்ஜென்ட், புஷ்னா எனக்கு அந்த பாக்கெட் வந்து புஷ் பண்ணுது. இது வந்து விண்டோ கம்யூனிகேட் பண்ணிக்குது. செக்னா அது வந்து நம்ம போகிற வந்து செக்மெண்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது. இது வந்து சீக்வன்ஸ் மெம்பர் சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் மெம்பர்னா நம்ம செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிற பாக்கெட்டோட வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸாக நமக்கு தட்ஸ் மீன்ஸ் வந்து மெம்பர்ஸாக நம்மளுக்கு போயிட்டு போயிட்டு வரும். ஓகேவா? அக்னாலஜ்மெண்ட் மெம்பர்ஸ்னால் இதுவும் சேம் டைம் தான். ஓகேவா? ஃபின்னுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஃபின்னுங்கிறது 3 ஃபினிஷ் ஆகிடும், ரீசெட்டுங்கிறது திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா உங்களுக்கு இது கம்யூனிகேட் ப்ராசஸ் வந்து என்ன கம்யூனிகேட் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இமேஜ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே. இதான் கிளைண்ட் என்ன பண்ணுறான்னா, இப்போ நான் இங்கே போட்டேன்னே www.com பிங்க்னு இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே பிங்க் www.google.com அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன இந்த ப்ராசஸ் என்ன நடக்கும், கூகுள்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட், எனக்கு கிளைண்ட்ஸ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்தால் சர்வர் பார்த்துட்டு நமக்கு இருக்கும். இதான் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இது இப்படி நடக்கும். பட் ஆனால் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும்னா, பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்க்கு இந்த ரெக்ஸ்ட் இந்த ஆக்ட்லாம் நடக்கும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, இப்போ எனக்கு இங்கேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுது. அது வந்து என்னன்னா சின்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சின்க்குன்னு இது வந்து சின்க்கோட என்னன்னா, நீங்கள் சின்க்கு சொல்லாதீங்க, அது ஃபுல் ஃபார்ம் சொல்லியே பாருங்க. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சின்கனைசேஷன் நடக்குது. சின்கனைசேஷன் நடக்கிறதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும்னா, எனக்கு ரிசீவ் ஆகும், சென்ட் ஆகும். ஓகேவா? சென்ட் பண்ணுறது வந்து சீக்வன்ஸ் மெம்பராக எனக்கு சென்ட் பண்ணும். ஓகேவா? அது எனக்கு வந்து சர்வருக்கு சென்ட் ஆகும். சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, எனக்கு என்ன பண்ணால் அக்னாலஜ்மெண்ட், எனக்கு புரிஞ்சிருச்சு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரிட்டன் வரும்போல, ரிட்டன் வரும்போல சின்க்கு ப்ளஸ் ஆக்ட்னு ஒன்று வந்து உங்களுக்கு போகும். அதாவது சின்கனைசேஷன் ப்ளஸ் அக்னாலஜ்மெண்ட் வரும். ஓகேவா? திருப்பியும் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஓகே எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு நான் அக்னாலஜ்மெண்ட் சொல்கிறேன். ஓகேவா? நான் திருப்பி சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன வந்துருச்சுன்னா எனக்கு வந்துருச்சு. ஓகே, நான் திருப்பி இங்கேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகேவா? ரெக்வஸ்ட் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. இப்போ வந்து நான் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன், சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுச்சு. திருப்பி நான் ரெக்வஸ்ட் புரிய வைக்கணும்ல, அதுக்கு நான் ஸோ ஓகேவா? இந்த ப்ராசஸ்னால் இந்த இடத்துல நடக்குது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் பிஃபோரே, அதுக்கு நான் நெட்வொர்க்கிங் பிஃபோரே உங்களுக்கு புரிஞ்சான்னா ஒய்ஷார் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு புரியாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நெட்வொர்க்கிங் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சானா உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஒரு கூகுள் ஜஸ்ட் இங்கே கூகுள்னு நம்ம டைப் பண்ணுறோம்.
www.com கூகுள் கூகுள்னு நம்ம டைப் பண்ணுறதுனா டக்குன்னு நம்ம கூகுளோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து கொடுக்குது டொமைன் வந்து, ஓகேவா. பட் ஆனால் இந்த இதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு, நம்மளுக்கே தெரியாமல் நமக்கு தெரியாமல் இவ்வளோ ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இவ்வளோ டேஸாக நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு, ஓகேவா. நெட்வொர்க்கிங் சைடில் இப்படின்னா ஒரு பிங் ஸ்கேனை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, என்னென்ன நடக்குது, கம்யூனிகேட் நடக்குதா நடக்கலையான்னு நம்மளுக்கு தெரியும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ரீசெட் பண்ணிவிடுமா? ஓகே. நம்ம மாடியில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா பேசிக் ஒய்ஷாக் பார்த்தாச்சு, பிங் ஸ்கேன் பார்த்தாச்சு. தென் வந்து அதை எப்படி கேப்சர் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். 3-வே ஹேண்ட்ஷேக்னா நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், ஓகேவா. தென் வந்து இப்போ நம்ம வந்து என்ஆப்போட கொஞ்சம் கம்பைன் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். பாக்கெட் கேப்சர் அண்ட் அனலைசிஸ், டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், ஓகேவா. அந்த ஸ்கேனை எப்படி பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ www.com கொடுத்தோம்ல, அது டிசிபி ஸ்கேன். அது வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா பிஃபோரே என்னோடய யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள், எப்படி என்ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் சொல்லியிருப்பேன். கமாண்ட் ப்ரண்ட் நான் இங்கேருந்து என்ஆப்னு சம்டைம்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியாமல் போயிடும், அதனால. ஸோ ஓகேவா, யூடிபி நான் எப்படின்னு சொல்கிறேன், அதே மாதிரி ஆர்ப் ஸ்கேன் ஹெச்டிபி ப்ரோட்டோக்கால், ஓகேவா. ஸோ நான் லினக்ஸில் பண்ணுறேன், ஏன்னா லினக்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கும். என்ஆப் நீங்கள் ஆல்ரெடி வந்து லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ஆப் இதிலே டிஃபால்ட் ஆகும். உங்களுக்கு விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணதில்லைனா ஜஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி நான் ஒய்ஷார்க் மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போதைக்கு இந்த செக்ஷனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதில் காட்டிடுறேன். ஒய்ஷார்க் ஓகே. ஸோ நான் இப்போ கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன், என்ஆப் கொடுக்குறேன். என்ஆப் கொடுத்து ஹெல்ப், ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துங்க. இது வந்து ஸ்கேன் டைப்னு இருக்குமே, ஓகே. ஸ்கேன் டெக்னிக்ஸில் வந்து எஸ்எஸ்ன்னு கொடுக்கலாம், ஓகேவா. இது கொடுத்தாலும் உங்களுக்கு டிசிபி கனெக்ஷன் தான் காட்டும், ஓகேவா. இல்லை எஸ்டி கொடுத்தாலும் உங்களுக்கு தென் அதேனா அக்னாலஜ்மெண்ட் காட்டுது, அதேனா டிசிபி கனெக்ஷன் தான் காட்டும். நம்ம ரெண்டு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்ஆப் கொடுத்து எஸ் கொடுக்கலாம், ஏன்னா இது டிசிபி ஸ்கேன் தான், ஓகேவா. இல்லை வந்து எஸ்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் கேப்சலில் இருக்கணும், ஓகே. கொடுத்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு டொமைன் கொடுக்கணும், கூகுளே கொடுத்துப்போம் நம்ம எப்போவும் google.com. நான் என்ன கொடுக்குறது இங்கே ஒய்ஷார்க்கில் எனக்கு கேப்சர் ஆகிட்டுக்கு, ஓகேவா. நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த நம்ம பிஃபோரே பார்த்துருப்போம், எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டிசிபி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஏன்னா இங்கே வந்து எனக்கு டிசிபி ஸ்கேன் தானே நான் பண்ணுறேன் இப்போ. ஏன்னா நம்ம டிசிபி ஸ்கேன் தான் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ன பண்ணால் எனக்கு டிசிபி ஸ்கேன் மட்டும் எனக்கு ஷோ பண்ணி காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டிசிபி ஸ்கேன் தான் வரும், ஏன்னா நீங்கள் இங்கே பிஃபோர் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிசிபி வந்திருக்கும், இந்த சேம் டைம் வேறு வெர்ஷன் டிஎல்எஸ் இருந்திருக்கும், வேறு ப்ரோட்டோக்கால் எனக்கு வந்திருக்கும். உங்களுக்கு புரியுமா நினைக்கிறது, புரியுதா தெரில. பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோட்டோக்கால்னு இருக்கிற இடத்துல ஆர்ப் நடந்துட்டு பாருங்கள், ஆர்ப் நடக்குது, இந்த மாதிரி நிறையா நடக்குது. இது நம்ம ஸ்டாப் பண்ணிவிடும், தேவையில்லாது. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக போகிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இங்கே என்ஆப் கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு டிசிபி ஸ்கேன் பண்ணு, டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் வச்சு அது வழியாக எனக்கு கூகுள் வந்து கம்யூனிகேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்ன பண்ணுன்னா க்ளோஸ் பண்ணிடும். அது என்ன பண்ணால் எனக்கு டிசிபி வழியாக எனக்கு ஸ்கேன் பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்துட்டுருக்கு ஸ்டேட்மெண்ட், ஓகேவா. இதுதான் இந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து நான் டிசிபி வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். டிசிபி நான் இங்கே கொடுக்கும்போது ஃபில்டர்ஸ் இங்கே, ஓகேவா. இது வந்து ஃபில்டர் சொல்லுவாங்க. இந்த பார் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபில்டர் பார். கரண்டாக நீங்கள் என்ன இப்போ இது வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் டிசிபி நான் கொடுத்துக்கிறேன். டிசிபி கொடுத்ததுனால எனக்கு டிசிபி மட்டும் காட்டும், அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோகால்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோக்கால் மட்டும் எனக்கு காட்டும், ஓகேவா. கம்யூனிகேட் பண்ணுறது வேறு எதுவுமே எனக்கு காட்டாது. இது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு, ஓகே. நம்ம 73, ஓகே. க்ளோஸ் பண்ணிவிடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓடிட்டே இருந்துச்சா, இப்போ நின்றுச்சு பாருங்கள், எதுவுமே ஓடலை பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே முன்னாடி பிஃபோர் ஓடிட்டே இருந்துச்சு, இப்படி இப்போ நின்று இருக்கும், ஏன்னா நான் கனெக்ஷனை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ எகெயின் நான் இங்கே கொடுத்தேன்னா இப்படி காட்டுறேன். ஓகே,
எங்கே நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஏன்னா இப்போ பேக்கெட் ஆகிருக்கு. ஓகே. இது ப்ராபப்ளி பின் ஸ்கேன் ஆகுது, வேறு பிரச்சனை இல்லை. ஸோ இப்படினா ஒரு பிங்க் ஸ்கேனை வந்து, அதாவது டிசிபி ஸ்கேனை வந்து நம்ம இப்படினா பண்ணோம், இப்படினா அனலைஸ் பண்ணோம். இப்போ எங்கன்னா ப்ரோ இது ஃப்ரேம் பண்ணிட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க, புரியல ப்ரோ. கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பைனரிஸ், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது மேக்ஸிமம். நீங்கள் வந்து ஃப்ரேம்னா நீங்கள் எத்தனை பேக்கெட் எனக்கு சென்ட் ஆகிருக்கு, 74 பேக்கெட் எனக்கு சென்ட் ஆகிருக்கு. அது எத்தனை பேக்கெட் கேப்சர் இருக்குன்னா 74 பேக்கெட் சென்ட் ஆகிருக்கு. பைட்ஸ் எத்தனை பைட்ஸ்னு காட்டுறது, எனக்கு என்ன இன்டர்ஃபேஸில் காட்டியிருக்கு அப்படின்னு காட்டியிருக்கு. ஓகேவா? செக்ஷன் நம்பர், தென் அதோட பேக்கெட்ஸோட அதாவது பைனரி கான்செப்ட்லாம் இருக்கும். ஓகேவா? டைம் எப்போ அரைவ் ஆனிச்சு, எப்போ பண்ணாங்க அப்படின்னு காட்டியிருக்கோம். தென் என்ன கலர்ஸ், இதெல்லாம் வந்து கலரிங் நம்ம சொல்லுவாங்க. இதில் வந்து கலரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சம்திங் எங்கேயோ இருக்குமே. லினக்ஸில் வந்து இது வாய்ஷார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரிங்னு ஒன்று இருக்கும். இங்கே கலரிங் காணும், கான்ஃபரன்ஸில் இருக்குமோ? யா, இந்த இருக்குது பாருங்கள், ஃபாண்ட் அண்ட் கலர்ஸ். உங்களுக்கு கலர் வேணுன்னா இங்கே கலரிங் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ பர்டிகுலராக எனக்கு இதை மட்டும் கேப்சர் பண்ண, அதாவது ஃபில்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து அட்வான்ஸ். நீங்கள் இங்கே கலர் பண்ணணும்னா நம்ம கலர் பண்ணி காட்டும். ஓகேவா? எனக்கு பர்டிகுலராக இந்த இது மட்டும் எனக்கு வேறு ஏதாச்சும் காட்டு, கலர் காட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கலர் காட்டும். இல்லை சார் உங்களுக்கு கலர்லாம் வேணாம், கலர்லாம் வேணாம் எடுத்துரு அப்படின்னா கலர் எடுத்துக்கலாம், நீங்கள் உங்கள் இஷ்டம்னா. ஸோ அதான் இது வந்து ஈத்தர்நெட். ஓகேவா? ஈத்தர்நெட் வழியாக போயிருக்கு. டெஸ்டினேஷன் யார், டெஸ்டினேஷன் ஐபி வந்து இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் நம்மளுக்கு காட்டியிருக்கோம். தென் சோர்ஸ் யார், அது என்ன டைப்பு, IPv4 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது நான் உங்களுக்கு ஃப்ரேம். அதே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் 4 கட்டுது. 4னா ஐபி அட்ரஸ் 4னு, ஓகே, வெர்ஷன் 4னு அர்த்தம். ஓகேவா? இதில் என்ன ப்ரோட்டோக்கால் கம்யூனிகேட் பண்ணியிருக்குன்னா டிசிபி ப்ரோட்டோக்கால். ஏன்னா நம்ம டிசிபினா நம்ம கொடுத்தோம், அதெல்லாம் டிசிபி ப்ரோட்டோக்கால்னு காட்டுது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டிசிபின்னு நம்ம காட்டியிருக்கு பாருங்கள், ஃபுல் ஃபார்மாக ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால்னால் டிசிபி. ஓகேவா? அது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு காட்டியிருக்கோம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேக்கெட் சிங்க்கு பேருக்கு சென்ட்டாக இருக்குது, இதுதான் சீக்வன்ஸ் மெம்பர் நான் காட்டியிருப்பேன். சின்கனைசேஷன் நடந்திருக்கும், 3-வே ஹேண்ட்ஷேக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அக்னாலஜ்மெண்ட் மெம்பர்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும். தென் இது இப்போதைக்கு நம்ம டிசிபி பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து யூடிபி ஸ்கேன். யூடிபி ஸ்கேனை நம்ம எப்படி இன்னும் பார்த்துடலாம். தென் இது இப்போதைக்கு கொடுத்து வச்சுருவோம், ரீஸ்டார்ட் பண்ணிவிடும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ என்ன ஆப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன ஆப் கொடுத்து இப்போ வந்து யூடிபி வழியாக நான் ஸ்கேன் பண்ணுறேன். யூடிபிக்கு வந்து யூஎஸ்யூன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் எஸ்யூ. ஆமாம், எஸ்யூ கொடுத்தீங்கன்னா யூடிபி ஸ்கேன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூடிபியில் வந்து கூகுளை வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஓகேவா? என்ன ஆப் கொடுத்து எஸ்யூ, இது வந்து யூடிபி ஃபங்க்ஷன் www.com google.com அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ரூட்டாக இருக்கணுமா? ஓகே, ரூட் சுவிட்ச் யூசர், எஸ்யூனா சுவிட்ச் யூசர்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அகெயின் அந்த சேம் கமெண்ட் நான் கொடுத்துறேன். என்ஆப் கிட்ட வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து யூடிபி வழியாக கம்யூனிகேட் பண்ணு. யூடிபி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆல்சோ யூடிபி தான், யூடியூப் ஆல்சோ. ஆமாம், யூடியூப் நான் ட்ரை பண்ணுறேன் டேரெக்டாக. இங்கே யூடியூப் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து யூடிபி வெப்சைட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடிபி வெப்சைட்ஸ் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக இருக்கிற மட்டும் உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு வெப்பேஜ் ஏதாச்சும் காட்ட சான்ஸ் இருக்குது. யூடிபினா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால்னு அர்த்தம். யூடியூப்க்கு போயிடணும். ஓகே, ப்ரோட்டோக்கால் எங்கே, இப்போ நான் இங்கே போய்ட்டு யூடிபின்னு கொடுக்குறேன். யூடிபி எஸ் எங்கே, ஓ டிஎன்எஸ் நடந்துட்டுருக்கா. சம்திங் எதாவது கொடுப்போம், ஜிடிஏ.
ஓகே, எனக்கு தெரில. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல. யூடிபி எனக்கு காட்டல. கேப்சர் அனலிஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு பேக்கெட். ஓ எண்டா, சாரிப்பா, லாஸ்ட்டு பாக்கெட். நம்மளுக்கு எதுவும் யூடிபி பாக்கெட் கிடைக்கல, பிரச்சனை இல்லை. தம்பியை க்ளோஸ் பண்ணிட்டு நான் யூடிபி பாக்கெட் மட்டும் கொடுக்குறேன். கேன்சல் பண்ணிட்டுறேன், ஸ்டாப் பண்ணிட்டு எகே நான் ஸ்டார்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்யூ கொடுத்துருக்கேன். எஸ்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ஆப் கிட்ட வந்து யூடிபி ப்ரோட்டோக்கால் வழியாக எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடுங்குறேன். ஓகேவா? ஸோ நான் கொடுக்கும்போது என்ட்ரு பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா யூடிபி, பிகாஸ் நான் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் வழியாக எனக்கு வந்து பண்ணி கொடு அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே என்ன நடக்குன்னா யூடிபி நடந்துட்டுருக்கு. ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூடிபிலனா அவங்க நடக்கும். ஏன்னா நான் யூடிபி வச்சு எனக்கு கம்யூனிகேட் பண்ணி சொல்லு அப்படின்னு நான் இங்கே ஃபில்டரில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். யூடிபி மட்டும் காட்டுன்ட்டு. நீங்கள் யூடிபி எடுத்தாலும் யூடிபிலனா காட்டும். ஏன் நான் ஃபில்டர் நான் இப்போ எடுத்துட்டேன்னா, பிகாஸ் நான் இங்கே என்ஆப் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா எஸ்யூ, ஓகேவா, என் யூடிபி வழியாக கம்யூனிகேட் பண்ணு, யூடிபி வழியாக பேசு அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் யூசர் டேட்டாகிராம் நீங்கள் இப்போ வந்து யூடிபி இப்படி கொடுக்கும்போது யூடிபி இங்கே ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு நிறையா டிசிபி அந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா யூடிபி ப்ரோட்டோக்கால் நீங்கள் பார்க்கணும்னா இப்படி பார்க்கலாம். ஓகேவா? இப்படின்னா யூடிபி வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. தென் ஆர்ப் ஸ்கேன், இது கேன்சல் பண்ணிடுவோம். ஆர்ப் ஸ்கேன் வந்து ஆர்ப்னா அட்ரஸ் ரிசோர்ஸ் ரெசல்யூஷன், ஐ திங்க் ரிசோர்ஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்காலா, அட்ரஸ் ரிசோர்ஸ் ப்ரோட்டோக்காலா என்னன்னு தெரியல, செம கிளியர் கட்டாக தெரியல. ஒரு நிமிஷம். ஆர்ப், ஓகே, அட்ரஸ் ரெசல்யூஷன், ஓகே சாரி, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ப் ப்ரோட்டோக்கால் நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணலான்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ரீசெட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ரீசெட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆர்ப், ஓகேவா, ஆர்ப் /a இங்கே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ப் ஸ்கேன் பண்ணியிருப்பேன். இதுதான் என்னோடய சோர்ஸ்லேருந்து வேறு என்னென்ன அட்ரஸ் இருக்கோ எனக்கு கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்ப் நடந்திருக்கும். ஏஆர்பி, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ப்ரோட்டோக்கால் வந்து இங்கே கம்யூனிகேட் ஆகிருக்கு. ஏன்னா நான் ஆர்ப்ஸ் ப்ரோட்டோக்கால் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஜஸ்ட் இங்கே ஆர்ப்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு அதோட இதுக்கு புரியாது. நான் இங்கே ஆர்ப்பு மட்டும் கொடுத்ததுனால எனக்கு அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால் மட்டும், இதை வச்சு நம்ம மேக் அட்ரஸ் கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால்னு காட்டியிருக்கு. ஓகேவா? இப்போ இதுவே நான் டிசிபி கொடுத்தேன்னா டிசிபி ரிலேட்டடாக தான் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால்னு நமக்கு காட்டிடும் கிளியராட்டாக. ஓகே, அட்ரஸ் ரிசோர்ஸ் ப்ரோட்டோக்கால் காட்டிடுச்சு. தென் ஹெச்டிபிபி ஸ்கேன் பண்ணலாமா? இப்போ வந்து எப்படி அதை ஸ்கேன் பண்ணலான்னா, ஓகே இது ஸ்டாப் பண்ணிவிடும். இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போயிடுறேன். ஃபஸ்ட்டு மீஷோ, ஓகே, இப்போ நான் இங்கே மீஷோ ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஏன்னா பிகாஸ் ஹெச்டிபிபி ப்ரோட்டோக்கால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், எஸ்ஸுங்கிற செக்யூர் சாக்கெட் செல் லேயர், எஸ்எஸ்எல் லேயர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுறேன். எஸ், கேப்சர் பண்ணு கொடுத்துருக்கானா? இப்போ வந்து நான் இங்கே வந்து ரீலோடு பண்ணுறேன். யூடிபியில் கம்யூனிகேட் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஓகே, இது யூடிபி ப்ரோட்டோக்கால். இப்போ டிசிபி நடக்குது, ரெக்வஸ்ட் போகுது வருது. இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஹெச்டிபிபி ஓகே கொடுத்துட்டு சம்திங் பேஜ் ஏதோ சும்மா இந்த அலசி போய்ட்டு வந்தால் போனோம். ஏன் வரல? ஓ ஸ்டாப் ஆன்லைனாக இருக்குது. ஓகே, நான் விண்டோஸில் காட்டுறேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே வந்து ஹெச்டிபிபி ஓகே, இந்த ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்கேன். இப்போ லைக் இதுவே ஸ்கேன் பண்ணுவோம்.
ஏதாச்சும் லாகின் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு காட்டும். டெக்ஸ்ட் டாட் வல்லர்பல் அது காட்டலாம். டெஸ்ட் டாட் வல்லப் பிஹெச்பி. இங்கே சம்திங் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிபிபி வந்து நம்மளுக்கு உங்கள் ப்ரோட்டோக்கால் நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? இந்த இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃப் ஷூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டில் நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். அதாவது கேப்சர் பண்ணி மாடிஃபை பண்ணி உங்கள் சைட்லேருந்து இது பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படினா ஒரு ஹெச்டிபி ப்ரோட்டோக்கால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். அந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு, இது அதை பாக்கெட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணோம்ல, இது வந்து அதோட ஹெட்டர் ஃபைல் கனெக்ஷன் அலைவாக இருக்கா, ரெக்வஸ்ட் யூசர் ஏஜென்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப் ஷூட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அது வந்து இங்கே ஷோ ஆகுது. ஓகே, ரெக்வஸ்ட் என்ன மெத்தட், ரெக்வஸ்ட் மெத்தட் என்ன மெத்தடு, கெட் மெத்தடு, பிஹெச்பி போத் மெத்தட் என்ன வருஷன் யூஸ் பண்ணுறாங்க ஹெச்டிபிபியில். ஹோஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டாட் வல்லர் அந்த டொமைன்லேருந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஹெச்டிபி வந்து எனக்கு கரெக்டுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் அனலைசிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசிபி ஸ்கேன் முடிச்சாச்சு, யூடிபி ஸ்கேன் முடிச்சாச்சு, ஆர்ப் ஸ்கேன் முடிச்சாச்சு, ஹெச்டிபி ஸ்கேன் முடிச்சாச்சு. ஃபில்டர் ஸ்கேன், ஓகேவா? ஃபில்டர் ஸ்கேன் இருக்குது, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபில்டர் ஸ்கேன் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபில்டர்ஸ். ஓகேவா? நீங்கள் யூஸ் இப்போ நாம் எப்படி நான் ஃபில்டர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணேன். ஓகே, இதெல்லாம் சீட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இமேஜ் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போல என்ஆப் யூஸ் பண்ணும் போல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டு, இந்த மாதிரி லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃப்ரேமு, இல்லை வந்து ஈத்தர்நெட் ரிலேட்டடாக எனக்கு ஈத்தர்நெட் ரிலேட்டடாக எனக்கு காட்டு அப்படின்னீங்கன்னா ஈத்தர்நெட்டு ரிலேட்டடாக உங்களுக்கு காட்டும். இல்லை அட்ரஸ் ப்ரோட்டோ ஆர்ப் ரிலேட்டடாக நீங்கள் காட்டலாம். இல்லை விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அந்த மாதிரி நீங்கள் காட்டு, அந்த மாதிரி இது பண்ணி எனக்கு காட்டினா அந்த மாதிரி காட்டும். அப்புறம் ஃப்ரேம் ரிப்ளே ரிலேட்டடாக இப்போ வந்து ஐபிவி எனக்கு 4 காட்டு, IPv6 வெர்ஷன் அந்த ஃபில்டர் காட்டு, அந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஃபில்டர் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு இந்த சீட் வந்து நீங்கள் கூகுளில் ட்ரை பண்ணாவே கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஐபி டாட் பார்த்தீங்கன்னா ஐபின்னு போட்டாவே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர்ஸ்லாம் நிறைய ஷோ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபில்டர்ஸுங்க. ஜஸ்ட்டு இங்கே போய் ஐபி அட் கொடுத்தனா எனக்கு ஐபி அட்ரஸ் மட்டும் காட்டும். IPv4. ஓகேவா? இதெல்லாம் IPv4 மட்டும் அவனுக்கு காட்டும். ஐபிவி எனக்கு வந்து 6 காட்டு, இங்கே வந்து 6 காட்டுனா இங்கே வருஷன் நாங்கள் மென்ஷன் பண்ணும். 6 காட்டுப்பா அப்படின்னா ஐபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். IPv 6லாம் புரியாது, பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஒன்று ஒன்றும். ஸோ இதெல்லாம் IPv6 கேப்சர் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகேவா? இதே வேணாம், இது IPv4க்கு மட்டும் TCP/IP ஸ்கேன் பண்ண போல, UDP பண்ண போல, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போனஸ், ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபில்டர்ஸ்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து ப்ரோ எடுத்துறீங்க, உங்கள் டாக்குமெண்ட்லாம் வேணும் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வெப்சைட்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது வந்து டிஸ்பிளே ஒய்ஷார்க் விக்கி ஒய்ஷார்க்கிட்ட போட்டாவே நீங்கள் வந்துடும். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃபில்டர்ஸ் டைப் பண்ணிட்டு ஒய்ஷார்க் நீங்கள் விட்டாவே வந்துடும். ஒய்ஷார்க் ஃபில்டர் ஒய்ஷார்க் கொடுத்தாவே வந்துடும். இல்லைனா ஒய்ஷார்க் ஃபில்டர் கொடுத்தாவே இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்மரிஸ்லாம் நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ண தான் வரும். ஏன்னா நான் இப்போ சொல்லி கொடுத்தா மட்டும் உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ நான் போனஸ் போயிடலாம். போனஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் நான் போனஸ் கொடுக்குறேன்னா, போனஸ் ஏன்னா என் கூட இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு பண்ணி காட்டணும்ல, அதனால இப்போ நம்ம வந்து 2 சினாரியோ அட்டாக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? 1 வந்து மேன் இந்த மிடில் அட்டாக் பார்க்கலாம். தென் வந்து டெலிகிராமில் ஒருத்தங்க கிட்ட கால் பண்ண போல அவங்களோட ஐபி வந்து நம்ம எடுக்கலாம். ஜஸ்ட்டு டெலிகிராமில் கால் பண்ணால் மட்டுமே போகணும். ஓகேவா? அப்போ பார்த்துங்க, டெலிகிராமில் நம்ம கால் பண்ணுறது மூலியமாக வச்சு
ஒருத்தவங்களோட ஐபி அட்ரஸ் எடுக்கலாம். அப்போ பார்த்தீங்க ஒய்ஷார்க் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் டூல்ன்ட்டு. ஏன்னா நீங்கள் இதோட இது தெரியும்ல, ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே என்னடா இது கேப்சர் மட்டும் பண்ணிவிடுங்க, அட்டாக் எதுவும் பண்ணுறது இல்லையா, இதை வச்சு என்ன பெரிய அட்டாக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் இது நான் சினாரியோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போனா உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே 3 சிஸ்டம் இருக்குது. ஓகே, இது ரவுட்டர்னு வச்சுப்போம். ஓகே, இது அனதர் சிஸ்டம். இதில் யார் அட்டாக்கர்னா நான் தான் அட்டாக்கரு. ஓகேவா, சாரி, இது அட்டாக்கர் நான், இது வந்து விக்டிம். இப்போ சினாரி எங்கே நடக்குதுன்னா டீ ஷாப்பில் நடக்குது. கன்சிடர் திஸ் டீ ஷாப். ஓகேவா, இது வந்து ரவுட்டர், ஃப்ரீ ரவுட்டர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ, நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, நீங்கள் ஒரு டீ ஷாப் ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஒய்ஃபைன்னு இருக்குது. ஓகேவா, அந்த ஃப்ரீ ஒய்ஃபைல உங்கள் லேப் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்கள் சிஸ்டம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணிட்டீங்க, ஏதோ சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒய்ஃபை, இப்போ நான் ஒரு ஹேக்கர், நான் இந்த மாதிரி ஒய்ஷார்க் பக்காவான்னு தெரியும் வச்சுங்க. ஓகேவா, அந்த மாதிரி தெரியும் போல் நான் உங்களோட டீட்டெயில்ஸ் நான் எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு லைவாக ப்ராக்டிக்கல் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஹேக்கர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிடுவார். ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகணும், இவரும் ஆல்சோ விக்டிம் தானே, இவர் தெரியும் யார் என்னன்னு தெரியாது. பட் ஆனால் கனெக்ட் பண்ணிவிடுவார். ஒய்ஃபை ஃப்ரீயாக நெட்டு கிடைக்குது, ஓசியாக கிடைக்குதுன்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுவார். கனெக்ட் பண்ணும்போது அட்டாக்கர் என்ன பண்ணுறாருன்னா ஒய்ஷார்க் டூல் ஆன் பண்ணி அவர் ஏதாச்சும் வெப்சைட் லாகின் பண்ணும்போது அவரோட டேட்டா வந்து இவருக்கு கிடச்சிரும். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணுவோன்னா ஒய்ஷார்க் வச்சு பார்த்துரு. இது பேர் என்ன அட்டாக் சொல்லுவாங்கன்னா ஸ்னிஃபிங் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்டிஃபிங். ஓகேவா, இதுதான் அதோட அட்டாக். மோரது சொல்லுவாங்க. அட்டாக்னு போட்டால் அவங்களுக்கு வரும் நிறையா. ஸ்னிஃபிங். ஓகேவா, சிஸ்டம் சைபர் ரிலேட்டடாக உங்களுக்கு அட்டாக்லாம் நிறையா நடக்கும். ஓகேவா, இதுக்குன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒய்ஃபை எங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க, டேஞ்சரஸ் சொல்கிறாங்க. இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஜஸ்ட் நான் ஐ கனெக்ட் ஸ்டாப் பண்ணிவிடுமா? ஓ, ஸ்டாப் பண்ணலையா? அப்போ நான் ஸ்டாப்பில் நான் இருக்கா? ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே ஒரு அண்ணா ஆகிட்டுக்கா, இது ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஓகே, லினக்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் சினாரியோ. லினக்ஸ்லேயும் பண்ணலாம், விண்டோஸ்லேயும் சேம் தான். டெஸ்ட் டாட் வல்லன் ஹப்னு இதாக வெப்சைட்டு. லாகின் பேஜ்னு போடுங்க. லாகின் சும்மா லாகின் கொடுங்க. இல்லைனா நான் உங்களுக்கு விண்டோலேயே பண்ணி கட்டுறேன். இது ஏன் வேஸ்ட்டாக லினக்ஸில் பண்ணிவிட்டு அதில் ரெண்டுமே ஒன்று தான். இதில் பண்ணுறதே நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கலாம். ஓகேவா, நோ ப்ராப்ளம். இது கேன்சல் பண்ணிவிடும், வேஸ்ட். ஃபில்டர் எடுத்துரும். 2 லேயராக உங்களுக்கு வைக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் அட்டாக்கர். இப்போ இதான் விக்டிமோட சிஸ்டம். விக்டிம் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணுறாருப்பா. ஓகேவா, நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் அதோட வெப்சைட். அக்னெக். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே சம்திங் நான் இங்கேருந்து ஒய்ஃபை ஃபஸ்ட்டு நான் இவர் அந்த அட்டாக்கர், இவர் வந்து ரெடியாக இருக்கார். இங்கே என்ன பண்ணுறாரு, HTTP ப்ரோட்டோக்கால் கொடுத்துப்பார். ஓகேவா, கொடுத்துட்டு இங்கே சம்திங் இப்போ வந்து நான் யூசர் நேம் ஐடி போடுறேன். இப்போ சும்மாச்சுக்கு ஏதோ போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்து டீட்டெயில் காட்டுறோம், நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன்னு எனக்கு காட்டும். ஓகேவா, டெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு. மஸ்ட்டு லாகின்னு இங்கே பார்த்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ கெட் மெத்தடில் உங்களுக்கு வந்திருக்கு அதே டெக்ஸ்ட்டு, திருப்பி அகேன் டெக்ஸ்ட். பார்த்திங்கன்னா டேட்டா ஒன்று கட்டுது. அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து டேட்டா. இப்போ வந்து இவர் தப்பாக பண்ணிட்டார். இதுவே இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து இவர் வந்து கரெக்டாக இவர் தான் விக்டிம். ஓகேவா, இவர் டெஸ்ட்னு ஒரு சேவ் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, லாகின் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி லாகின் பண்ணும்போது அவரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஜான், அவரோட ஃபோன் நம்பர், மெயில், என்ன ஸ்டேட்டில் இருக்காருன்ட்டு எல்லாமே வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் தான் அட்டாக்கர் ஆச்சேன் மாட்டேன்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதான் லாஸ்ட்டாக இந்த ஐபினா உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கே ரெக்வஸ்ட் போயிருக்கு, ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, ரெஸ்பான்ஸ்லேருந்து உங்களுக்கு திருப்பி ரெக்வஸ்ட் வந்திருக்கு. நடாது ஐடி பர்சன் வந்துருக்கணுமே. 1 minute காய்ஸ், நான் அகெயின் நான் கொடுக்குறேன். டெஸ்ட் இப்போ கேப்சர் ஸ்டார்ட் பண்ணிவிடுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து சர்வர்லேருந்து இன்ஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆயிருக்கு, நான் ஹைப்பர் டெக்ஸ்ட் HTML ஃபார்ம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. அப்போ பார்த்தீங்க இது எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான விஷயம்னு பார்த்தீங்க. இதுக்குன்னா அவங்கள சொல்லுவாங்க ஸ்னிஃபிங். இப்படி என்ன பண்ணுவாங்க, இது ஒரு வே, ஒன் ஆஃப் த வே, ஓகேவா. மேன் இந்த மிடில் அட்டாக்கில் இது ஒரு அட்டாக், ஓகேவா. இப்படினா ஸ்னிஃபிங் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் காஃபி ஷாப்பில் ஃப்ரீ வைஃபை இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு லாகின் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வாஷார்க்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏதாச்சும் அப்போ ஏதாச்சும் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். இப்போ நான் எகெயின் நான் காட்டுறேன் உங்களுக்கு புரியும். எகெயின் நான் உங்களுக்கு காட்டும்போது தெரியும். இங்கே வந்து போஸ்ட்னு ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட், இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு பண்ணி கட்டிடுவேன். இப்படின்னா காய்ஸ், ஒருத்தவங்களோட மேன் இந்த மிடில் அட்டாக் ஒருத்தர் ஐடி போஸ்ட் இப்படின்னா எடுப்பாங்க. தென் நீங்கள் அவ்வளோ காத்துட்டு இந்த நம்ம ஒருத்தவங்களுக்கு டெலிகிராமில் கால் பண்ணால் ஐபி அட்ரஸ் எடுக்கலாமே ப்ரோ, எப்படி ப்ரோ சொன்னீங்க, பாசிபிளா அப்படின்னு கேட்பீங்க. அது பாசிபிள் தான், ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. டெலிகிராம் நிறைய பேர் சேஃப்னு நினச்சிட்டிங்க. ஒரு ஸ்கேமரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். கால் டு கேப்சர் ஐபி வைஷாக். ஓகே, நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, அவங்கவுங்க அவங்களோட ஒப்பீனியன் போட்டிருப்பாங்க. தலைவர்னா வெயிட்டுகை எஸ்டிவின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபில்டர், ஓகேவா. வைஷாக் ஃபில்டர்னு போடாமல் எஸ்டிவின்னு போட மாட்டுங்க, ஓகேவா. ஃபில்டர் நீங்கள் அப்படியும் போடலாம். ஃபில்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபில்டர் அவங்களோட வைஷார்க் விக்கிபீடியாலேயும் உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ட்ராவலர்ஸ் அண்டர் டிப் நேட், ஓகேவா. இது வந்து என்ன பண்ணுன்னா ப்ரோட்டோக்கால், இது ஒரு ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக என்ன பண்ணால் ஒரிஜினலாக ஒரு யூடிபி ப்ரோட்டோக்கால், ஓகேவா. அது என்ன பண்ணால் பிளைண்டு பண்ணும், அதாவது அது மறைக்கும், ஐபியும் அந்த போர்ட் மெம்பரும் மறைக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது. கிளியர் கட்டாக எனக்கு ரொம்ப, ஏன்னா இந்த ப்ரோட்டோக்கால் எனக்கு ரொம்ப தெரியாது, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சிக்கும் இந்த ப்ராசஸ்லாம் இருந்துட்டு, ஓகேவா. இது ஒரு ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக. இந்த ப்ரோட்டோக்கால் என்னென்ன டிபெண்டன்சி யூஸ் பண்ணுதுன்னா யூடிபி, டிசிபி, டிஎல்எஸ், இந்த ப்ரோட்டோக்கால்லாம் யூஸ் பண்ணுது, ஓகேவா. இதோட போர்ட் மெம்பர் பார்த்திங்கன்னா இதான் அதோட போர்ட் மெம்பர், ஓகேவா. இதுக்கு இங்கே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அதுக்கே இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கெட் நேம், நான் ஃபில்ட்ரு போடாமல் ஃபில்டர் எடுத்துடுறேன். அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போனா பிளாக் ஏறியிருப்பாங்க ஆல்ரெடி, நான் இங்கே எடுத்தேன் சம்திங். யா, இந்த பிளாக்னா ஸோ இதெல்லாம் ப்ரோட்டோக்கால். எஃப்டிபி எப்படி கேப்சர் பண்ணுற, எஃப்டிபி அதோட எடுத்துருப்பாங்க. கேப்சர் ஆன பாஸ்வேர்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பாஸ்வேர்டு தம்மில் லாகின் பண்ணப்பில் ஒருத்தர் மேன் இந்த மிடில் அட்டாக் ட்ரை பண்ணோம்ல, அப்போ இது பண்ணுது. இங்கே அந்த எஸ்டிவிஎன் டிஷார்க்கில் ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஓகே. பார்த்தீங்கன்னா, செக்ஷன் ட்ராவல் யுட்டிலைசிங் நாட் ஃபார் த நெட்வொர்க் தி ஸ்பெசிஃபிகேஷன். இந்த பார்த்தீங்கன்னா, இது ஒரு அட்டாக்கர் ஈஸியாக யூஸ் பண்ணுற, ஈஸியாக ஸ்னிஃபிங் பண்ணுறது, பாஸ்வேர்டு கிராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆல்சோ. பட் ஆனால் இதுக்கு கரெக்டான தெரியல, யாராச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எது கரெக்டான நேம் என்ன கரெக்டாக தெரியல. பட் ஆனால் இதாக கரெக்டான நேம், ப்ரோட்டோக்காலோட நேம் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு ஒய்ஷார் கொடுத்தோன்னா அதை சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்களும் வேறு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? நம்ம டேரெக்டாக போயிடுமா டெலிகிராம்? இப்போ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய டெலிகிராம் போயிடுறேன். ஓகே, நான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னோடய அனதர் ஃபோன். ஓகேவா? நான் இப்போ இதுக்கு கால் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் அன்வான்டாக இது பாக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துரும், அதெல்லாம் தூக்கிடலாம். இங்கே வந்து எஸ்டிவிஎன் போடணும். ஓகேவா? இதான் அதோட ஃபில்டரோட நேம். பார்த்தீங்கன்னா ஃபில்டரோட நேம் பார்த்துங்க. ஓகே, இது போட்டிங்கன்னா கேப்சரிங் வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கால் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆக மாட்டுதே. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு, ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. பட் ஆனால் எனக்கு இங்கே கனெக்ஷன் வரணும். ஏன்னா 2 பேரும் சேம் இதுவாக இருக்கக்கூடாது. கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகிடு, கனெக்ட் ஆகணும். ஸோ இப்படின்னா காய்ஸ், நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் டெஸ்டினேஷன் ஐபி காட்டியிருக்கு பாருங்கள். இது என்னோடய ஐபி. ஓகேவா? டைம் ஸ்கேப் டைம்லேருந்து டெஸ்டினேஷன் ஐபியும் உங்களுக்கு காட்டியிருக்கு பாருங்கள். இதான் ஐபி அட்ரஸ். ஓகேவா? பிளைண்ட் ரிக்வஸ்ட்டும் உங்களுக்கு போகுது. இந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? இந்த ரிக்வஸ்ட்னா யூடியூப்லனா இந்த ப்ரோட்டோக்கால்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படின்னா ஒரு டெலிகிராமை கால் பண்ணும்போல இப்படின்னா கேப்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது நீங்கள் வந்து சப்போஸ் டெலிகிராம் இது வந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க, வாய்ப். இது ஆன்லைனில் நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணியிருப்பீங்க, கால் பண்ணி பேசும்போல அதை கூட கேப்சர் பண்ணி நீங்கள் கால் பேசும்போல கூட கேப்சர் பண்ணி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்க முடியும் டெலிகிராமை வாய்ஸ் ஷார்க்கை வச்சு. ஸோ நான் கட் பண்ணிடுறேன், என்னோடய கால் கட் பண்ணிடுறேன். இது ஆக்சுவலாக இப்படின்னா நடக்கும். இது எப்படி ஃபைன் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபில்டரில் காட்டுறேன். 1 மினிட். எஸ்டிவிஎன், யா. இது வந்து ஸ்கேமரை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஐபி அட்ரஸ் டார்கெட் எடுக்க போகிறதுக்கு. யா, ஓகேவா? ஸோ நான் இப்போ கால் பண்ணியிருப்பேன். ஓகே, அதையும் இன்னொன்று மறந்துட்டேன். நீங்கள் ஃபைன் பாக்கெட் வந்து ஸ்ட்ரிங்னு வச்சிங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து கால் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கால் பண்ணும்போது அட்டன் ஆகிடணும். இப்போ அட்டன் பண்ணாலும் நம்ம எடுக்கலாம், அட்டன் பண்ணாமலையும் நம்ம எடுக்கலாம். இந்த எப்படியும் நம்ம எடுப்பாங்கன்னா எக்ஸ்ஓஆர்பின்ட்டு மேப்டு அட்ரஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அதில் போயிட்டிங்கன்னா அதோட ஐபியை நம்ம பார்த்துடலாம், அதாவது விக்டிமோட ஐபி. ஓகேவா? இப்படின்னா ஒருத்தவங்களை டெலிகிராம் ஜஸ்ட்டு கால் பண்ணாவே ஹேக் பண்ணுறது. ஓகேவா? டெலிகிராமில் கால் பண்ணி ஐபி அட்ரஸ் எடுப்பாங்க. அதை வச்சு அது அவங்க இப்போ என்ன மாதிரி ஒருத்தன் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் வல்லர்புல்லாக இருந்துச்சுன்னா மேபி வந்து ஹேக் பண்ண பாசிபிள், அவங்க சிஸ்டம் வந்து எக்ஸ்பேர்ட் பண்ண பாசிபிள். இந்த மாதிரினா எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் புதுசாக ஏதாச்சும் கற்றுருப்பீங்க. ஓகேவா? இதான் வாய்ஸ் கம்ப்ளீட்டாக நான் எடுத்திருக்கேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை.